மோடியை ஏமாத்துறது கூட மோடி சகிச்சுக்கிட்டாரு. மோடிக்கு போன தகவல் முரண்பாடான தகவல்கள் எல்லாத்தையும் அவரே சகிச்சுக்கிட்டார். யாரு? நீ திருந்துன்னு பலமுறை சொல்றாரு. நீங்க மதுரை அந்த சர்வோதயா என்ன காந்தி கிராமத்துக்கு வந்தவர் அண்ணாமலையை கார்ல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் நீ வளர வேண்டிய ஆளு, என்ன போல பெரிய பொறுப்புக்கெல்லாம் வரணும், சொந்த கூட கார்ல உட்கார வச்சு காந்தி கிராமம் டு மதுரை ஏர்போர்ட்ல அண்ணாமலை கிளாஸ் எடுக்கிறார். அண்ணாமலை முகம் இறுகி போய் அங்க இருப்பதை பத்திரிகையாளர் படம் பிடிக்கிறான். ஆனால் இது RSS ஆட்கள் பாஜக ஆட்கள் சொன்னது. அமித்ஷாவை ஏமாற்றியதை சகிச்சுக்க முடியல. யார்? அமித்ஷா தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அண்ணாமலைக்கு. கொடுத்த பிரதமர் ஆக்கிடுவார். அமித்ஷா என்ன சொல்றாரு, எனக்கு நீ சொன்ன தகவலும் நீ செய்ததும் கடுமையான முரண்பாடு. நீ என்கிட்ட சொன்னதோ நடந்ததோ எனக்கு உள்துறையிலிருந்து வந்ததோ எனக்கு கடுமையான முரண்பாடு. அதனால அண்ணாமலை மீது அதிகமான கோபம் கொண்டவரே யாரு? அமித்ஷாவா? அமித்ஷா தான். அப்போ அமித்ஷாவுடைய கோபத்தினால் தான் அரை நொடியில் எடப்பாடி இவரை தூக்கி வீச முடிஞ்சது. இதுதான் காரணம். இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை சண்டை, இது இவருக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு குழு இருக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சோசியல் மீடியா ஒரு குழு இருக்கு. இந்த ரெண்டு குழுக்களும் சண்டை போடுகிறது. மாத்தி ஏன் சண்டை போடுதுன்னா இவர்களுக்கு சம்பளம், இவர்களுக்கு அண்ணாமலை ஒரு 15 பேர் வச்சு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சு அவர் பிஜேபியை அட்டாக் பண்ற சொல்றாரு. ஆமா, ஏடிஎம்கே எடப்பாடி விமர்சனம்லாம் வருது. எடப்பாடியே ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். ஆடையெல்லாம் தூக்குறானுங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அப்போ அண்ணாமலைக்கு எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு விருப்பம் இல்லை, அவரை முதல்வர் ஆகக்கூடாது என்பதான் விருப்பம்.